சிலம்பம் குத்து வரிசை பாடங்களில் வரக்கூடிய ஒரு சின்ன குடிமுறை. இது ஏற்கனவே பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் இந்த காணொலிலாம் நான் போட்டிருக்கேன். இருந்தால் அதை ரீகால் பண்ணுற மாதிரி கொடுக்குறேன். என்னென்னா, நாம் கொடுத்த இந்த காணொலியை இன்று பல ஆசிரியர்கள் பல முறை செய்து காட்டிட்டு வராங்க. நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமான செயல் தான். நம்மளுடைய கலை எல்லா இடத்துலையும் பரவுது அப்படிங்கும்போது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் தான். அதே சமயத்தில் பாடங்களை ஒவ்வொருத்தரும் தவறான முறையில் பயன்படுத்தி வெவ்வேறு பேரை பயன்படுத்தி வேறு நுணுக்கங்களை தவறாக சொல்லித்தராங்க. அதற்காக தான் இப்போ நம்ம ஒரு சின்ன ட்விஸ்ட் மாதிரி ஒன்று சொல்கிறோம். என்னென்னா, இதுவாக முன்னாடி ஒரு கையால் பிடிச்சா எப்படி கழட்டுவது அப்படின்றத நாம் 2012 நம்மளுடைய வீடியோவில் காட்டியிருக்கோம். அதை அப்படியே அழுக்காமல் கொழுக்காமல் எப்படி கழட்டுறது இப்படின்றதுக்காக காட்டியிருக்கோம். மீண்டும் பிடி அப்படி கழட்டி மீண்டும் நம்ம புடியாக போடுறது இது ஒரு வகை. இப்படின்னு ஏகப்பட்ட இதையே இப்படி போட்டால் இது புடி கழுவாது அவ்வளோ சீக்கிரத்தில். இதையும் ஒரு சிலர் செஞ்சு காட்டியிருக்காங்க. அது அவரோட சாமர்த்தியத்தை பொறுத்து. நாம் ஒரு கையால் எப்படி கழட்டுவது, இந்த பக்கம் 4 பேர் இந்த பக்கம் ஒரு ஆள் அப்படின்ற சிறிய நுணுக்கம். இது என் தந்தையிடமிருந்து நான் கற்றுக்கொண்ட ஒரு நுணுக்கம். எப்படி பாருங்கள், 4 பேர் அடிக்கிறது சுலபமாக, ஒரு ஆள் அடிக்கிறது சுலபமாக அப்படின்னு பார்த்தா ஒரு ஆள் தான். அந்த ஒரு ஆளை ஈஸியாக நம்ம அப்படி கட்டுறோம். இது என்ன முறைனா, ஒரு கையை ஒரே கையால் கழட்டணும். அதாவது இந்த அடுத்த கையை பயன்படுத்தாமல் கழட்டக்கூடிய முறை தான் இது. இதில் அடுத்த கையை பயன்படுத்தினா ஏகப்பட்ட முறை வரும். இதே பல பேர் நம்ம செய்து நம்ம காட்டியிருக்கோம். இப்போ நான் இவரை பிடிக்கிறேன், நீங்கள் கட்டுவோம். ஈஸியாக சுலபமாக கழட்டுதான், சுலபமாக கழட்டக்கூடிய முறை. இதை நம்ம ஏற்கனவே பல முறை போட்டிருக்கோம். இதை பல ஆசிரியர்களும் வெவ்வேறு விதமாக போட்டுக்கிட்டு வராங்க. அதுக்காக தான் நம்ம இப்போ போகிறோம். இப்போ ஒரு கையை 2 கையால் பிடிக்கிறது இதையும் நம்ம ஏற்கனவே போட்டிருப்போம். ஒரு கையை 2 கையால் எப்படி பிடிக்கிறதுனா, இப்படி பிடிச்சிக்கணும். பாருங்கள், இப்படி பிடிச்சிருக்கும்போது என் கையை தொடாமலே எப்படி கட்டு. இந்த பாடத்தையும் நம்மளுடைய குத்து வரிசைன்னு ஒரு கேம்ப் நடத்தணும். அந்த கேம்பில் போட்டு காட்டணும். அதை பார்த்து நிறைய ஆசிரியர்கள் இதை செய்திருக்காங்க. அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இப்போ முதல்ல நான் இன்றைக்கி எப்படி பிடிக்கிறது, ஒரு கையை எத்தனை வகையில் பிடிக்கலாம். இப்போ சோத்து கையை வலது கையால் பிடிக்கிறோம். சரிங்களா? வலது கையால் பிடிக்கிறோம், இது ஒரு வகை. ரெண்டாவது வலது கையால் மாற்றி பிடிக்கிறோம். புரியுதுங்களா? இது ரெண்டாவது வகை. இப்போது வலது இடது கையால் பிடிக்கிறோம். இடது கையாலே மாற்றி ஒரு முறை இப்படி பிடிக்கும். எப்படி இங்கே பாருங்கள், கட்டை விரல் மேலே இருக்கிற மாதிரி ஒரு பிடி. சரிதாங்களா? 4 விரல் மேலேயும் கட்டை விரல் கீழே இருக்கும். இப்படி பிடிக்கிறோம். இப்படி பிடிக்கும்போது தான் இந்த டெக்னிக் தெரிஞ்சவனால மட்டும்தான் இதை கழட்ட முடியும். நம்மளுடைய நுணுக்கம் தெரியாமல் இன்னும் பல ஆசிரியர்கள், நான் பல மேல்நாட்டு கலைகளுடைய ஆசிரியர்கள் செய்கிறத பேசி பார்த்துருக்கேன். எப்படின்னா, கையை அப்படி இழுக்கணும், கையை இப்படி இழுக்கணும், அப்படி இப்படின்ற வார்த்தையிலே சொல்லிடுவாங்க. நம்மளை மாரி நுணுக்கமாக 4-1 இப்படின்ற பாதையை யாரும் காட்டுறது கிடையாது. சரிங்களா? அது நம்ம அறிமுகப்படுத்துறதுக்கு அப்புறம் பல ஆசிரியர்கள் அதை போய் ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ நான் எதுக்கு முக்கியமாக வரேன்னா, கையை பிடிக்கிற விதத்துலேயே பொதுவாக இப்படி பிடிச்சோன்னா 8 விரல் கீழே 2 விரல் மேலே இருக்கும். ஆனால் நாம் பிடிக்கிறதுனா, ஏன்னா தொழில்னு வந்துச்சுன்னா அதுக்கு நுணுக்கணும். இங்கே நான் மேலே 5 விரல் கீழே 5 விரல் இப்படிப்பட்ட பிடியை பிடிச்சின்னா எப்படி சுலபமாக கட்டுறது, கண்ணாப்பண்ணான்னு சிம்பி கட்டுப்பான். புரியுங்களா? நானும் கெட்டியாக பிடிச்சிக்கிறேன், அவரும் அப்படியே சிம்பி. இப்போது அதே மாதிரி அவர் என்ன பிடிக்கிட்டோம். அப்படி பிடிக்கூடாது. 4 விரல் நல்லா பாருங்கள். ஒரு விரலுக்கு மேலே 4 விரல் இங்கே அப்படி பிடிக்கணும். புரியுதுங்களா? இப்படி இருக்கணும். இந்த பக்கமாக 5 விரல், இந்த பக்கமாக 5 விரல். இப்படி இருந்ததுன்னா நல்லா கெட்டியாக பிடி. நான் இப்போ சிம்பை தான் போகிறேன். நுணுக்கமான பாடம் செய்யலை. கெட்டியாக இப்படி சிம்பிக்கின்னு இருந்ததுன்னா பாடம் வராது. சரிங்களா? இதை கழட்டுறதுக்கு யாராவது தெரிந்தவர்கள் இருந்தாலும் செய்து காட்டும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சரிங்களா? இப்போது ஒரு விரல் கீழே இருக்குங்களா? இப்போ அதே தான் ஒரு விரல் மேலே இருக்குப்பா. இது இப்படி மேலே இருக்கு. அது அப்படி 4 விரல் கீழே இங்கே வர கிட்ட வா. புரியுதுங்களா?
இப்போது 4 விரல் கீழே இருக்குது, ஒரு விரல் மேலே இருக்குது. இப்படி விதவிதமான பிடிமுறைகளே இருக்குது. இதை முதல்ல எப்படி பிடிக்கிறதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நாம் இந்த மாதிரி 1000 பாடங்கள் நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டில் இருக்குது. நாங்கள் எதற்காக கொஞ்சம் காலதாமதமாக நிறுத்தி வைத்து இருக்கின்றோம் என்றால், பல பேர் ஒரு குருக்கிட்ட போய் ஆசிரியர்கிட்ட போய் கற்றுக்காமல் இது போன்ற வீடியோ போடுறவங்களையே பார்த்து அதை செய்து பார்த்து அவங்களுடைய பாடம் ஆசிரியர்கிட்ட கற்றுக்கிற மாதிரி பல பேர் வீடியோ போடுறாங்க. அதெல்லாம் நம்ம பாரம்பரிய கலையை கற்றுக்கிற நம்மளுக்கு மன வருத்தத்தை ஏற்படுது. அந்த மாதிரியான பாடங்கள் உள்ள ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நாங்கள் இந்த வீடியோ போடுறோம். மீண்டும் பாருங்கள், கை நீட்டுப்பா. பாருங்கள், கிட்டவா. ஒரு கையால் பிடிச்சாச்சு, அடுத்த கை இப்படி இருக்கணும். சரிங்களா? இதை ஒரு வினாடியில் கட்டி காட்டுறோம். இப்படிங்க இதை ஒரு வினாடியில் சுலபமாக கட்டலாம். அதுக்கு நம்ம தொழில் பாடம் தெரிந்திருக்க வேண்டும். அதெல்லாம் இப்போ கண்ணாபண்ணான்னு கட்டுறது சிம்பருத்து அது வேறு. இப்போ இந்த பக்கமும் 5, மேலேயும் 5, கீழே 5 அப்படின்ற விரல் இருக்குது. இதுக்கு ஒரு நுணுக்கம் இருக்குது. அந்த நுணுக்கம் தெரிஞ்சதில் கட்டலாம். இது ஒரு கேள்வி பதிலாக வைத்துக்கொண்டு உங்களுடைய எண்ணங்களை தூண்டுவதற்காக தான் இந்த பாடத்தை போட்டிருக்கோம். இதை பயிற்சி பண்ணுங்கள். இதை எப்படி கட்டுறது யோசிங்க. அதற்கு சந்தேகம் உள்ளவர்கள் எனக்கு ஃபோனில் தொடர்பு கொண்டு கால் பண்ணி கேளுங்க. நன்றி, வணக்கம்.